ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன த பெட்டிங்கிற மூவியை பத்தாங்க பார்க்க போறோம். இது ஒரு செமையான ஆக்ஷன் மூவி. இது வந்து ஒரு ஹிந்தி மூவி தான். இந்த மூவியை நிறைய பேர் இந்த மூவில வந்து நிறைய சீனை வந்து கலாச்சிலாம் போட்டுருந்தாங்க. அது நானும் இந்த மூவில பார்த்தேன், கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது. பட் ஆனால் கதை ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்தியா வந்து 2 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸோட கமிட்டி இருக்குல்ல, கவர்மெண்டோட பெரிய கமிட்டி, அவங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல மெயினா ஒருத்தர் மினிஸ்டர் இருக்காரு, அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்காரு. என்னாச்சு, நம்ம இந்தியா என்ன வெறும் 2 கோல்டு மெடல் தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அப்பதான் ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நம்ம இந்தியா வந்து 2 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கோம், நம்ம பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி கை தட்டினோன்னே இவர் உடனே திட்டுறாரு பயங்கரமா. என்ன அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கு, வெறும் 2 கோல்டு மெடல். நம்ம பாத்தியா கோல்டு மெடல் லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கோம்னு? 40-50வது இடத்துல இருக்கும். இப்படியே போனுச்சுன்னா இந்தியா என்னைக்கு வந்து முன்னேற போகுது? அந்தந்த நாடுலாம் எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்காங்க. வெறும் 2 கோல்டு மெடல் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அதாவது இந்த இந்தியால மட்டுமே சுமார் 150 கோடி மக்கள் வாழ்றாங்க. அதுல 2 கோல்டு மெடல் தான் ஜெயிச்சிருக்கோம். இது அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஆப்போசிட்ல இருக்கவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல சார், இது மாதிரி இப்பெல்லாம் மக்கள் யாருமே வந்து விளையாடுறது கிடையாது. எல்லாருமே போனு, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. எல்லாருமே போனுக்குள்ள தான் அடங்கியிருக்காங்க. யாருமே இது மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல இதுக்கான சொல்யூஷன் என்ன கண்டுபிடிச்சு நீங்க கொண்டு வரணும். என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம அடுத்து நிறைய கோல்டு மெடல் எல்லாம் ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத கான்செப்ட கொண்டு வரணும். அப்படி நீங்க கொண்டு வரல அப்படின்னா நான் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கு பதிலா ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம போடுற மொத்த ஃபண்டையுமே கொண்டு போய் நான் மிலிட்டரி அது மாதிரி மத்ததுக்கு நான் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸ்போர்ட்ஸ்க்கு இனிமே எந்த ஃபண்டுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால கடுப்பாகிற அவர் என்ன பண்றாருன்னா, உடனே இங்க இருந்து கிளம்பி போறாருங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே கார்ல போய்கிட்டே இருக்காரு. அப்போ தான் பாக்குறாரு, ரோட்ல வந்து ஒரு வேன் ஃபுல்லா நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா, கிரிக்கெட் பேட் அது இதுன்னு அப்படியே வேன் ஃபுல்லா போறாங்க. இங்கிட்டு பைக், சைக்கிள் அது எல்லாத்துலயுமே கூட்டமா போய்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு பேர் போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இவரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. பின்னாடியே போய் பார்த்தா ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து பயங்கரமான டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ரன்னிங் நடக்குது, கபடி நடக்குது, குஸ்தி நடக்குது, கிரிக்கெட் நடக்குது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என்னது இவ்வளவு பீப்புள்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்காது. இந்த கிராமத்துல இவ்வளவு பேர் இருக்காங்களா விளையாடுறதுக்கு? இந்த மாதிரி சிட்டில எல்லாம் யாருமே விளையாட மாட்டாங்களே அப்படிங்கிற. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு வந்து எல்லாருமே பேர் கொடுக்குறாங்க. இது மாதிரி என்னோட பேர் இது, எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா டோனி, சச்சின் டெண்டுல்கர், அது மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்லும்போது ஒருத்தர் வந்து அவனோட பேரை சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஆளு, என்னோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு பார்த்தா பெட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஓகே, என்னடா பெட்டியா, யார் இது அப்படின்னு இவர் விட்டுறாரு. பக்கத்துல குஸ்தி நடக்குது, அங்கேயும் பார்த்தா ஒருத்தன் சொல்றான் என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து பெட்டி அப்படிங்கிறான். என்னடா இங்கேயும் பெட்டின்னு ஒருத்தன் சொல்றான்னு பார்த்தா அடுத்து ரன்னிங் போறாரு. ரன்னிங்லயுமே பார்த்தா ஒருத்தனோட ஃபேவரட் பிளேயர் வந்து பெட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாரா அந்த பெட்டி அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு கல்லு மேல உட்கார்ந்திருக்காருங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இளநீ கொடுக்குறான். இளநீ குடிச்சிட்டு இது மாதிரி கேட்கறாரு, யாருங்க அந்த பெட்டி இந்த ஊர்ல? இது மாதிரி என்ன ஏதாவது பெரிய பிளேயரா, இல்ல எல்லாருமே வந்து பெட்டி படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல ஏதாவது கடவுளா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, கடவுள்லாம் கிடையாது, அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தான், ஆனா அவன் பயங்கரமான பிளேயர் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன பயங்கரமான பிளேயரா? அது எப்படி யாராவது ஒரு ஆள் ஒரு கேம்ல இருக்கலாம், 2 கேம்ல இருக்கலாம், இவன் நிறைய கேம்ல இருப்பான் போல இருக்கு, எல்லா கேம்லயுமே எப்படி இவன் ஃபேவரட் பிளேயர் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. என்ன சார் இதுக்கே எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு கல்லுல உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க, இந்த கல்லுக்கே பெட்டிங்கிற பேர் தான் வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அவன் வந்து ஒரு 2 கிரவுண்ட் தள்ளி 6 அடிச்சான், அது நேரா வந்து இந்த கல்லுல தான் இடிச்சிச்சு, கல்லுல தான் வந்து உளுந்துச்சு பால் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது அப்படி ஒரு பிளேயரா? யார் அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பெட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இங்க இருக்க கூடாது, நம்ம பெட்டியை பார்க்க நேரா அவனோட ஊருக்கு போகணும், நீங்க கார்ல எல்லாம் போக முடியாது, நடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. சரி வாப்பா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே நடந்து கிளம்புறாங்க. அப்படியே பெட்டியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெட்டியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, அதாவது இப்போ ஃபுல்லாவே வந்து நம்ம எதுக்கு போறோம்னா பாஸ்ட்டுக்கு போறோம், நடந்தது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் சொல்றாரு. இந்த படம் ஃபுல்லாவே கதை தாங்க, ஓகேவா? இவர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வர கதை தான். என்ன ஆரம்பிக்குது, அது மாதிரி கிரிக்கெட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து கிரிக்கெட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாக்குள்ள. எல்லாருமே கிரிக்கெட் விளையாட ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமும் இவங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் சூதாட்ட மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க, பெட்டு கட்டுவாங்க இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிளேயர் ஆட்டக்குழின்னு ஒருத்தனை வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க, ஓகேவா? அவன் கொஞ்சம் மெயின் பிளேயரா இருப்பான். அவனை வந்து 2 சைடு ஆஃப் டீமே என்ன பண்றாங்கன்னா பெட்டு கட்டி எடுத்துட்டே இருக்காங்க. அவன் 100 ரூபா சொல்றான், இங்கிட்ட ஒருத்தன் 101 ரூபா சொல்றான். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில 601 ரூபாய்க்கு எடுத்துறாங்க. 600, அதாவது இப்போ ஒரு நாள் சம்பளம்னா பாத்தீங்கன்னா கூலிக்கெல்லாம் ஒரு 300 500 கொடுப்பாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து ஒரு நாள் சம்பளம் 100 ரூபா தான். அதாவது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பழைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 601 ரூபா கொடுத்து ஒருத்தனை ஏலத்துக்கு எடுக்கிறாங்கன்னா பெரிய அமௌண்ட்ல அதெல்லாம். சோ அந்த ஏலத்துக்கு எடுத்த ஆள் தான் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கேம் ஆரம்பிக்குதுங்க, கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எனிமி டீம் தான் ஃபுல்லாவே இறங்கி விளையாடிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு ரன்லாம் அடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்த ஏலம் எடுத்தாங்கல்ல, 601 ரூபாய்க்கு எடுத்தாங்கல்ல நம்ம ஹீரோவை, அவங்க இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாங்க. இறங்கி ஆடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா தோத்துடுறாங்க எல்லாருமே. வரிசையா நம்ம ஹீரோ டீம்ல எல்லாருமே வரிசையா அவுட் ஆயிட்டே வராங்க. இப்போ கடைசியா தான் ஒரு ஆள் இருக்கான், அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ அவனை களத்துல இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மாசா நடந்து வராரு. வரும்போது கூட்டத்தில் எல்லாரும் சமகத்து பெட்டி பெட்டி பெட்டின்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ மாசா வராருங்க. இந்த கிரிக்கெட் சீன் இருக்குல்ல, இதை நீங்க கண்டிப்பா வந்து ரீல்ஸ்ல நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதை கலாச்சி இருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஹீரோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல ஒரு புது பிளேயர் இறக்கிருக்காங்க பவுலிங்க்கு. அவன் பயங்கரமா எல்லாருமே பால் போட்டு அவுட் ஆக்கிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவே அது மாதிரி கலாய்க்கிறாங்க, நீ அவுட் ஆட்டி வெளியே போயிருவே அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, டிஃப்ரெண்டான ஷாட்லாம்
அடிக்கிறாரு, பால்லாம் எங்கெங்கேயோ பறந்து போகுதுங்க. வேற லெவலில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா பாலையுமே போட்டு 6-4 அடிச்சுக்கிட்டு இருக்காரு. 6 பாலுக்கு 6 6 அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாசா எல்லாருமே சுற்றி நின்று கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம் ஜெயிக்க போகுது. இப்போ கடைசி 2 பால் தான் இருக்கு. ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ சிங்கிள் மட்டும் வை, வின்னிங் ஷாட் நான் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போய் நின்று என்ன பண்ணுறாருன்னா வின்னிங் ஷாட்டை அவரே அடிச்சு அங்கேருந்து ஓடி போயிடாருங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து விளையாட்டுனா அவ்வளோ பிடிக்கும். மக்கள்லாம் அவரை என்கரேஜ் பண்ணுறது இன்னும் அவருக்கு பிடிக்கும். இப்போ இப்படியே போய்கிட்டே இருக்குங்க. இப்படி போகிறப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த சாராயம் வந்து காய்ச்சுற வேலை அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக சாராயம் காய்ச்சுவார். ஸோ இப்போ என்னன்னா ஒரு மெயினான ஒரு கதை இருக்குது இதில், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்டில் நம்ம ஹீரோ விளையாண்டார்ல, அந்த பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு மேல் ஜாதிக்காரங்க, ஓகேவா? அது மாதிரி வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேல் ஜாதிக்காரங்க, ஓகேவா? நம்ம ஹீரோ அப்புறம் அந்த பெட்டின்னு சுற்றி கத்திட்டு இருந்தவங்க எல்லாருமே கீழ் ஜாதிக்காரவங்க. ஸோ இந்த கீழ் ஜாதிக்காரவங்க எல்லாருமே ஒரு மலைக்கு கீழே தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மேல் ஜாதிக்காரவங்க தான் இது மாதிரி கொஞ்சம் எல்லாமே ஓகேவா இருக்க ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேல் ஜாதிக்காரங்க ஊர்லேருந்து கீழ் ஜாதி ஊருக்கு போகிறதுக்கு வந்து 4 நாள் ஆகும். ஸோ எந்த டிராவல் வசதியுமே கிடையாது. இவங்க வந்து நடந்தே தான் போகணும், ஏன்னா ஃபுல்லாகவே மலை. ஸோ இப்போ அந்த மலை அடிவாரத்துலேருந்து வீட்டிலேருந்து எல்லாருமே எப்படி பண்ணாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. வந்து இங்கே 1 மாதம் 2 மாதம் தங்கி நல்லா வேலை பார்த்துட்டு காசு சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போவாங்க. ஏன்னா போகிறதுக்கு தான் 4 நாள் ஆயிருமே, டெய்லியும் போயிட்டு வர முடியாது கண்டிப்பாக, ஓகேவா? இப்படி தான் அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த மேல் ஜாதிக்காரவங்களும் சரி கீழ் ஜாதிக்காரவங்களும் சரி ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் மேல் ஜாதிக்காரவங்களுக்கு பார்த்தா நிறையா காசு கொடுக்குறாங்க, கீழ் ஜாதிக்காரவங்களுக்கு பார்த்தா கம்மி காசு தான். அதாவது அவங்களுக்கு 20 ரூபானா இவங்களுக்கு 10 ரூபா தான். ஸோ இது மாதிரி இவங்களை போட்டு ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துறது, அது மாதிரி ரொம்ப மோசமாக அவங்களோட வாழ்க்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதையும் நமக்கு கதையாக அப்படியே சொல்லிட்டே வராங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ட்ரெயின் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் அந்த மலை சைடு வந்துகிட்டு இருக்கு. வேகமாக வந்துட்டு இருக்கும் போது தான் ட்ரெயினுக்குள்ள இருந்து ஒருத்தன் பார்க்குறான். பார்த்தா தூரத்தில் ஒருத்தர் வந்து சிவப்பு கொடி காமிச்சு நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு டிரைவர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயோ எவனோ நிற்கிறான், எமர்ஜென்சி போல அப்படின்னு சொன்னானே. டே அவன் சும்மா அப்படி தான்டா 30 வருஷமா ஆட்டிக்கிட்டு இருக்கான்டா கொடியை, நீலாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவும் கொடியை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் ட்ரெயின்லாம் தாண்டி போயிருது. இப்போ ட்ரெயின் அப்படியே போயிருதா. இப்போ தான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே இப்போ ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. மலையிலேருந்து இறங்கி சரியா ஊருக்கு மேலே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷனில் அந்த ரயில்வே ட்ராக் இருக்கும். இப்போ வந்து அந்த ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னையா என்னாச்சு, என்ன வரலையா, ட்ரெயின் இந்த தடவை நிற்கலையா, நீயும் 30 வருஷமாக கொடியை ஆட்டிக்கிட்டே தான் இருக்க, அந்த ட்ரெயின் நின்ன பாடு இல்லை, அதெல்லாம் நிற்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க சும்மா கலாச்சி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கடா, இதில் கலாய்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம ஊருக்கு ஒரு ஸ்டேஷன் வரணும், நானும் ரொம்ப 30 வருஷமாக கஷ்டப்படுறேன், ஆனால் எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. நம்ம ஊருக்கு நமக்கு ஒரு ஸ்டேஷன் வந்தால் தான் நம்ம ஊருக்குன்னு ஒரு பேர் ஒன்று வரும். அப்போ தான் வந்து நம்ம ஊர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் சென்டிமெண்டலாக பேசுகிறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நடந்து போயிட்டு வரீங்க, இதெல்லாம் தேவையா? இது நம்ம ஊருக்கு ஸ்டேஷன் வந்தால் 1 மணி நேரத்தில் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் போயிட்டு வந்துடலாம். ஏன் வெளியூருக்கு கூட நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாரு. நான் வந்து கடைசி வரைக்கும் என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பசங்க எல்லாருமே கீழே இறங்கி வர்றாளுங்க. பார்த்தா ஒருத்தனுக்குலாம் 4 நாளைக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சான். ஆனால் அது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் இன்றைக்கி தானே வர்றான், அவனுக்கு எப்படி தெரியும்? ஸோ அவனா போய் குழந்தைங்களை பார்க்குறான். அப்படியே நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போகிறாரு, அம்மாவை பார்க்குறாரு, சாப்பிட்றாரு, எல்லாரும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயசு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த ஊருக்கு வர்றதுக்கு எந்த பொண்ணுக்குமே வந்து பிடிக்கல. ஏன்னா எந்த ஒரு டிராவல் வசதியுமே இல்லாத ஊருக்கு எந்த பொண்ணு தான் வருவா? வெளியூருக்காரி யாருமே வரமாட்டா. உள்ளூர்காரி யாரையுமே நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிடுறாரு. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லி அம்மாவை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ரொம்ப மாசான சீனாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்எல்ஏவோட பொண்ணுங்க, ஓகேவா? இப்போ திரும்ப வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷனில் ஆப்போசிட் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து ஏலத்துக்கு எடுத்தாங்க 600 ரூபாய்க்கு, அவங்க தான் ஆப்போசிட். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது சென்டிமெண்டலாக ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது மக்களோட ஓட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நேராக போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தோட்டத்தையே ஃபுல்லாக எரிச்சு விட்டுறாங்க. அது எப்படி இருப்பாங்க தெரியுமா? தாவணியை கழட்டி அதை ஒரு கம்பில் சுற்றி நெருப்பை எரிச்சு விட்டு போட்டு விட்ருவாங்க. இப்போ வந்து நம்மளோட தோட்டமே நெருப்பு எரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டிமெண்டலில் ஓகே எதிர்கட்சிக்காரன் தான் வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு எல்லா ஓட்டையும் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து பொண்ணு பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நடுவில் நின்று அழுதுகிட்டு இருக்கா. யாருன்னு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோயினி. அவ உடனே அழுதுட்டு என்ன சொல்கிறா தெரியுமா? இது மாதிரி பார்த்தீங்களா, எதிர்கட்சிக்காரங்க எங்களோட தோட்டத்தெல்லாம் எரிச்சு விட்டாங்க, எரிச்சு விட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், எங்கள்கிட்ட இப்போ காசு கூட இல்லை, இப்போ இந்த தோட்டத்தில் இருக்க விளைச்சதை எல்லாத்தையுமே கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தோம், இப்போ இப்படி ஆகிப்போச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இப்படிலாம் சொல்கிறத கேட்டு ஐயோ பாருங்கடா எதிர்கட்சிக்காரங்க இப்படிலாமா பண்ணிட்டு இருக்காங்க, சரிம்மா கவலைப்படாதம்மா நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள்லாம் சுற்றி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன், எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. இதை வந்து ஹீரோட அம்மாவும் கேட்குறாங்க, டே சும்மாறா அவள் வந்து எம்எல்ஏவோட பொண்ணு, அவளாம் நம்மளை கட்டிக்க மாட்டான்னு சொன்னோன்னே கட்டி கூட பரவாயில்ல, இவ்வளோ ஒரு தடவை கட்டி பிடிச்சி முத்தமாச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருப்பாருங்க. ஓகேவா? இப்போ இவர் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாரு, கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா லவ் சாங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி. இப்போ என்ன பண்ணுவார்னா அவர் வேலை பண்ணுற இடத்துல சும்மா தண்ணிக்குள்ள உட்காந்துருப்பாரு. அப்போ மொத்தம் ஒருத்தன் சொல்லுவான், எம்எல்ஏ வீட்டில் வந்து ஓசி சோறு போடுறாங்களா நைட்டு
டின்னர் போடுறாங்களா, நாங்கள்லாம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் ஆஹா எம்எல்ஏவா அப்போ நம்மால் இருப்பா ஹீரோயினை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இங்கே கிளம்பி வந்துருவாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டு வீட்டுக்குள்ளே இறங்கிடுவார். உள்ளே போய் பார்த்தா பெட்ரூமில் ஹீரோயின் இருப்பாளா, உடனே அவளை கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் ஒன்று அடிச்சுட்டு அங்கேருந்து உடனே ஓடிடுவார். ஒன்னொன்னே ஹீரோயின் கத்துவா, எவ்வளோ ஒருத்தனை கிஸ் பண்ணிட்டு ஓடுறான்டா பிடிக்கல அவனை அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஆனால் இது வேறு வெளியே சொன்னால் கண்டிப்பாக அசிங்கமாக போயிருமேனே அவளும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோன்னா வாயை மூட்டி இருந்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடக்குது, ஒரு ஸ்டேஜ்லாம் போட்டு கச்சேரி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த கச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எம்எல்ஏ பொண்ணுல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்வைட் பண்ணனால நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டேஜுக்கு அப்படியே ரொம்ப கெத்தாக வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இது மாதிரி திரும்பவும் கட்சியை பற்றி பேசுகிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர் நின்றுட்டு இருக்கான், யார் எதிர்கட்சிக்காரனோ பையன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன இவ வர வர ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா, இத்தனைக்கு ஒரு பொண்ணாக இருந்துட்டே இவ்வளோ திமிரா பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ அடக்கி ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டே இது மாதிரி என்ன பண்ணுங்க, போயிட்டு வந்து அதாவது இவ ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கா, அவளுக்கு மாலை போடுற மாதிரி போயிட்டு அவள் பாவடை அவுத்து விட்டுருங்கடா, இப்போ கூட்டத்துக்கு முன்னாடி அவள் கொஞ்சம் ஷேமாக அசிங்கப்பட்டு ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளானை போட்டுருவாங்க. ஆனால் இதே கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார், எவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ நம்மள மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்றாளா, எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா, தேவதையாவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியாக கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அதில் எனக்கு டப்பிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா அப்படியே அவரும் அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு இருப்பார். அப்படியே ஹீரோயினை பார்க்கலான்னு கிட்ட போகிறப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மாலை போடுற மாதிரியே வருவாங்க. வந்துட்டு மாலையை பட்டு கீழே போட்டு என்ன பண்ணுவான், இது திரும்ப மாலை எடுக்கிற மாதிரி எடுத்து எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவான்னா கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோனோட பாவடையை பட்டுன்னு கட் பண்ணிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ உடனே சைடில் இருக்க கொட்டாயை வந்து பிரித்து விட்டுருவார். பிரித்து விட்டோன்னா அந்த டென்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஹீரோயின் மேலே உளுந்து ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். நல்ல வேளை யாருமே பார்க்காம நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டாரு. ஆனாலும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து டென்ட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருப்பாங்க. சுற்றி நிறைய பேர் நம்ம ஹீரோயினை வந்து கவர் பண்ணி நின்றுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எம்எல்ஏவோட பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து அப்படியே கடுப்பாயிட்டான், எவன்டா டென்ட்டை கழட்டி விட்டது, நான் அழகா அவளை வந்து அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் உடனே ஒருத்தன் உடியாந்து என்ன சொல்கிறான்னா, எந்த கவலையும் படாத, ஹீரோயினை நான் நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டேன், அவளோட நியூட் ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் அதை போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ஓடுறாங்க. ஓடுற போது தான் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான், வேகமாக வர்றான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தாங்க நம்ம ஹீரோ. என்ன பண்ணியிருக்கானா ஒன்றும் இல்லை, வாயில் வந்து லைட்டை வச்சுக்கிட்டான். லைட்டை வச்சுக்கிறதுனால இருட்டில் வந்து நம்ம ஹீரோ இருக்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா லைட் அடித்தா ஒரு மாதிரி பிளராக தானே இருக்கும் ஃபேஸ்லாம், இருட்டில் யாருக்குமே தெரியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க பயங்கரமாக. ஓகேவா, யாருக்குமே ஒன்றுமே புரியல, யாரா அவன் எதுக்கு நம்மளை போட்டு அடிக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே போட்டு மாசாக அடிச்சுக்கிட்டு இருக்கான், சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க திரும்ப லைட் அடிச்சு பார்க்கலான்னு பார்த்தா கூட அவனோட லைட் வந்து சுத்தமாக மறைக்குது, அவங்களால பார்க்க முடியல. இப்படியே போட்டு நம்ம ஹீரோ எல்லாரையுமே அடிச்சுட்டே இருக்கும்போது கடைசி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட வந்து நிறைய நோட்டீஸ் பேப்பர்லாம் இருக்குது, எல்லா பேப்பரையும் நெருப்பு எரிச்சு விட்டு ஃபுல்லாக நெருப்பு பேப்பரை ஃபுல்லாக தூக்கி போட்டுன்னு என்ன ஆகுதுன்னா சுற்றி வெளிச்சம் வரும்ல, வெளிச்சத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ முடிஞ்சு தெளிவாக தெரியுது. என்னது பெட்டி நீயாண்டா எங்களை வந்து அடிக்கிறா அப்படின்னு கேட்டோன்னு தான் எப்பறம் அந்த பொண்ணோட பாவடையை கழட்டி விட்டு அவளை இப்படி அசிங்கப்படுத்த உங்களுக்கு மனசு வருது, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வர்றான்னா உடனே சண்டை தாங்க மாற்றி நம்ம ஹீரோனா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. எல்லாரோடையும் செம்ம அடி விழுவுது, எல்லாருக்கும் சூப்பராக போட்டு அடின்னு போட்டு வெளுத்து எடுக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால நம்ம ஹீரோனோட ஃபோட்டோஸ் அவனோட இடத்துலையும் அடிச்சு உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. வெளிச்சம் பட்டதுனால என்ன ஆயிருதுன்னா அந்த பிரிண்ட்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிருதுங்க. ஓகேவா, இப்படி மாசா எல்லாருமே அடிச்சு போட்டு கடைசியில் நம்ம ஹீரோனோட பாவடை ஒருத்தன் கழட்டான் தெரியுமா, அவனையுமே என்ன பண்ணுறாருன்னா அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவி ஒரு மரத்தில் ஆளை தொங்க விட்டு ஓடிடுறாருங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அவனை காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணி விட்டாரு நம்ம ஹீரோ தானே. இவங்க தானே ஏலத்துக்கு எடுப்பாங்க எப்பயுமே கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதனால நம்ம ஹீரோக்கு பிரச்சனை வரும்னு நம்ம ஹீரோக்கு அப்போ தெரில, நான் அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை ஒன்று ஆரம்பிக்குது. இந்த சைடு கதையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வாத்தியாரை காட்டுறாங்க. அவர் தான் ஒரு குஸ்தி வாத்தியார். இப்போ அவர் வந்து ஒரு பெரிய நிறைய பேருக்கு இப்போ அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார். ஒரு பெரிய இது மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குஸ்தி போட்டி ஒன்று நடக்குது, நிறையா ஊரில் நடக்கிற மாதிரி நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு சிஷியன் தான் என்ன பண்ணுறான்னா நல்ல பலசாலியாக இருக்கான், போயிட்டு எல்லா இதையுமே அடித்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் போய் சண்டை போடுறத பார்க்குறப்போ உண்மையான குஸ்தி சண்டை மாதிரியே இல்லை. அது எப்படி இருக்குன்னா ஒரு ரவுடி பைய அடிச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி ரவுடி பையசுங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவர் சொல்கிறாரு, நீ ஜெயிக்கிற, ஆனால் நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் உன்னோட ஆட்டம் வந்து ஆட்டத்துக்கு உயிர் கொடுக்க மாட்டேங்குது, ஜஸ்ட் நீ ஆட்டத்தில் ஜெயிக்கிற, இது என்னமோ எனக்கு குஸ்தி மாதிரி ஃபீல் ஆகலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. திரும்ப கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது. மேட்ச் நடக்கிறதுக்கு நம்ம ஹீரோவை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. எல்லாருமே ஏலத்துக்கு எடுக்கும் போது
முன்னாடி இருந்தான்ல அவன் வந்து என்ன பண்ணுறான்னா 100 ரூபான்னு சொல்லி ஆரம்பிக்கல, அதுக்கு பதிலாக 1 ரூபான்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். 1 ரூபான்னு சொல்லி ஆரம்பிச்சுன்னா யோசிக்கிறாங்க, என்ன 1 ரூபான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, எப்பயுமே 100 ரூபான்னு தானே சொல்லி ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் ஒரு ரூபாயை ஏற்றுவாங்க. இப்போ பார்த்தா 1 ரூபான்னு சொல்லி ஆரம்பிச்சா இங்கிட்ட அந்த எதிர்கட்சிக்காரனோட பையன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோவை ஏலத்துக்கே எடுக்கலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து 1 ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம ஹீரோ என்ன மட்டமாக போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சுற்றி நின்று எல்லா மக்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல, 1 ரூபாய்க்கு எடுத்தாலுமே நான் ஆட்டத்தில் இறங்க தான் போகிறேன், ஜெயிக்க தான் போகிறேன், நம்ம ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. எதிர் டீமு மட்டும் இவனுக்கு எதிரியாக இல்லை, இவனோட சொந்த டீமே எதிரியாக இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, காலங்காலமாக வந்து அந்த 2 டீமுக்கு தான் எப்போ பார்த்தாலும் போட்டி நடக்கும். அதில் இந்த கட்சிக்காரனோட பையனை அதிகமாக ஜெயிச்சுட்டே இருப்பான், ஓகேவா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சிக்காரனோட பையனும் ஆப்போசிட் டீமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்துட்டு இந்த கீழ் ஜாதி பையன் என்ன பண்ணுறான்னா நம்மளையே பார்த்து அடிக்க வரான்டா, நம்மளையே வந்து எதிர்த்து நின்ட்டான், எங்களையே அடிச்சுட்டான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை அசிங்கப்படுத்தி அனுப்பணும் தான் இப்போ இவனை 1 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு இறக்கே விட மாட்டாங்க. அதிலே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சரி என்னடா இறக்க மாட்டாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா கடைசியாக வேறு வழியில் நானே இறங்குறேன்னு இவங்க எல்லாரும் தள்ளி விட்டு இவனே போயிடுறாங்க. பேட் எடுத்துகிட்டு போயிட்டான், எல்லா மக்களும் இவன் மேலே தான் பெட்டு கட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இறங்கி அவர் பாட்டுக்கு மாசம் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனோட சொந்த டீமே இவனை ரன் அவுட் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. பாதி தூரம் ஓடி வந்து ரிட்டர்ன் போடுறது அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடறாரு. ஓடு நீலாம் அந்த ரீச்சுக்கு ஓடு அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு ஆடிட்டே இருக்காருங்க. கடைசி ஒரு பால் இருக்குங்க, ஒரு பாலில் ஒரு 6 அடிக்கணும். நம்ம ஹீரோ ரெடியாக இருக்காரு, அவர் அடிச்சிருவாருன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலர் ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த ஆப்போசிட்டில் இருக்க பேட்ஸ்மேன் வேணும்னே ரீச் அவுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு என்ன ஆகும், பவுலர் அழகாக அவுட் ஆக்கி விட்டுருவான். இப்போ லாஸ்ட் விக்கெட் வேறு, இது லாஸ்ட் பால் லாஸ்ட் விக்கெட்டு. என்ன பண்ணோன்னா அவுட் ஆனோன்னா இப்போ நம்ம ஹீரோ டீம் தோத்துருச்சு. ஆனால் இப்போ எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க, காசு போச்சேன்னு. ஆனாலுமே எல்லாருமே பெட்டின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல அப்படின்னு அவன் எல்லாருமே கத்திட்டே இருக்காங்க. என்னடா ஒரே ஊருக்குள்ளே சத்தமாக கேட்குதுன்னா இப்போ அந்த இடத்துக்கு அந்த வாத்தியார் வராரு. வாத்தியார் வந்து பார்க்குறாரு, பாடுறா அவன் தோத்துட்டான், அப்படி இருந்தும் மக்கள் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்களே, அப்போ இதுதான் உண்மையான ஒரு ஆட்டத்துக்கு உயிர் கொடுக்குறதுன்னா அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவனோட சிஷியர்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறாருன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட பேசலான்னு போகிறாரு. இப்போ பார்த்தா ஹீரோவை வந்து அந்த எதிர்கட்சிக்காரனோட பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாடுறா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னை அதிக விலை கொடுத்து வாங்குறோங்கிறதுனால நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒருத்தான் 100 ரூபா சொன்னால் நான் 1 ரூபா தான் சொல்லுவேன், அப்போ உன்னோட மதிப்பு வெறும் 1 ரூபா தான், அதனால தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப அசிங்கப்படுத்திடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவர் இருக்கல்ல மாஸ்டர், குஸ்தி மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோட்ட பேசுகிறார். இங்கே பாடுறா தம்பி, கிரிக்கெட்லாம் வேணாம், குஸ்திக்கு வரியா, உன்னை நல்லா இதுக்கு கொண்டு போகிறேன், உனக்கு நல்லா டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எவ்வளோ கூலி தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடலாம். கூலிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவருக்கு மாஸ்டருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிருது. என்னது கூலியா, விளையாட்டை போய் கூலியாக பார்க்குறியாடா கீழ் ஜாதி பையல அப்படின்னா அவரும் வந்து இவனை திட்டிட்டு போயிடுவார். ஏன்னா இவனுக்கு தேவை காசு தானே, அதுக்காக தானே விளையாடிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இப்போ எல்லா மக்களுமே திரும்ப என்ன பண்ண போகிறாங்கன்னா திரும்ப வேலைக்கு போக போகிறாங்க. அதுக்காக என்ன எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ போது ஒரு சின்ன பையன் நானும் வரேன் ஆசைப்பட்டு கேட்டே இருக்கான்னு சார் அப்பாவும் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி மலை சைடு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பயங்கர மழை பெஞ்சு பயங்கர புயல் அடிக்குது. அப்போது மலையிலேருந்து நிறையா கல்லாம் கீழே விழுவ ஆரம்பிச்சதுங்க. இப்போ அதுலேருந்து எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் உள்ளேயே மாட்டிக்கிட்டான், கல் விழுந்து அவன் அங்கேயே செத்து போகிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு அப்பா பயங்கரமாக கத்தி அழுகிறாரு, ஐயோ என் பையனை செத்து போயிட்டானேன்னு. இப்போ இதை அங்கே இருக்க அந்த ஐயாவும் பார்த்துட்டு இருக்காரு, யார் அந்த ட்ரெயின்லாம் ஸ்டாப் பண்ணுவார்ல அந்த ஐயா. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை பார்த்துட்டு நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், ஆனால் இதுமாதிரி நடக்க முடியல சார், நான் எம்எல்ஏ போய் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீட் பண்ண போகிறாரு. எம்எல்ஏ பார்த்தா இவரை கண்டுக்கவே இல்லை. உடனே அவர் கத்தி சொல்கிறாரு, 1800 மக்களோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துனோடனே 1800 பேரா, ஐயோ அவ்வளோ ஓட்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க வராரு. கேட்க வந்தால் எங்கள் ஊர் இது மாதிரி கீழே தான் இருக்குது, ஒரு மலை கீழே இருக்குது, நாங்கள் கீழ் ஜாதி, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எதுவுமே இல்லை, நீங்கள் நினச்சா மட்டும் இந்த மாதிரி ட்ரெயின் நின்னாலே போதும், நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓட்டர் ஐடி இல்லை எதுவுமே இல்லை, அது வந்து ஊரே கிடையாது, அது மேப்லேயே கிடையாது ஃபஸ்ட்டு, அப்படி ஒரு ஊர் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னன்னு இவருமே கடுப்பாக இங்கேருந்து கிளம்பிடுவாருங்க. கிளம்புறவரை போட்டு பிடிச்சி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கும் போது தெரியாமல் வேட்டியை பிடிச்சிடுவாரு. எம்எல்ஏவோட வேட்டி அவுந்து விழுந்துருங்க. இதை பார்த்துட்டு சுற்றி இருக்க எம்எல்ஏவோட மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு நம்ம ஐயாவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எம்எல்ஏவும் அங்கேருந்து கிளம்பிடுவாருங்க. இப்போ ஐயாவோட அடி வாங்கி ஐயாவுக்கு வந்து வெறுப்பாயிரும். நான் எவ்வளோ பண்ணாலுமே வந்து இவங்க வந்து ட்ரெயினை நிப்பாட்ட மாட்டாங்களா அப்படின்னு என்ன பண்ணுவார்னா ஒரு தடவை போய் ரயில்வே ட்ராக்கில் அதே மாதிரி கொடி எடுத்து நின்றுட்டு இருப்பார். நின்றுட்டு இருக்கவர் ரயில்வே ட்ராக்கு வெளியே நிற்காம ட்ராக்குக்கு நடுவுலேயே நின்றுட்டு இருப்பார். நின்று கொடியை ஆட்டிக்கிட்டே இருப்பாருங்க. இதை வந்து ட்ராக்குக்கு உள்ளே இருக்கவனும் பார்த்துருவான். பார்த்துட்டு அதாவது ட்ரெயினுக்குள்ளே இருக்கவன் பார்த்துட்டு சொல்லுவான், சார் நிற்கிறான் சார், பிரேக்கை போடுங்க சார்னு சொன்னால் அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, டே பிரேக்கை போட்டால் உள்ள ட்ரெயினில் இருக்க எல்லாருமே செத்து போயிடுவாடா ட்ரெயின் கீழே விழுந்து, ஏன்னா இவ்வளோ சடன் பிரேக் போட முடியாது, அவர் எப்படியாச்சும் நவந்து போக சொல்லு இங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க, யோ நவலியான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூரத்தில் இருக்கான், அவனும் பார்த்துடுறான், யோ ஐயா இங்கே நிற்கிற நவலுன்னு கத்திக்கிட்டு 2 பேருமே எங்கள் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு,
இங்கிட்டு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வேகமாக ஓடியாந்துட்டு இருக்காரு. வேகமாக ஓடியாந்து அந்த ஐயாவை எப்படியாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனாலுமே ட்ரெயின் லைட்டாக வந்து அவர் உடம்புல அடிச்சிருதுங்க. ஓரளவுக்கு காப்பாற்றினாலும் ஓரளவுக்கு அடிச்சிருது. அடிச்சு பறந்து போய் கீழே விழுந்துறாரு. விழுந்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறான், ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கு ஐயா என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீங்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இது மாதிரி நான் சாகிறத கூட பெருமையாக நினைக்கிறேன்டா. என் ஊருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும், நான் கடைசி வரைக்கும் போராடணும்னு சந்தோஷமாச்சு படுவேன். பாருடா, நம்ம இந்த மேல் ஜாதிக்காரங்க மட்டும் தான் நம்மளை இப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா அந்த கவர்மெண்ட்டு நம்மளை இப்படி தான் பார்க்குது, கீழ் ஜாதியாக பார்க்குது. நான் இந்த நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்குள்ள தூரத்தை மட்டும் குறைக்க முயற்சி பண்ணல, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை குறைக்க நான் முயற்சி பண்ணுறேன். எப்படியாவது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ட்ரெயின் வந்தே ஆகணும், அதுக்காக கடைசி வரைக்கும் போராடுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தவர் அப்படியே செத்து போகிறாருங்க. இதை பார்த்து சுற்றி இருக்க எல்லாருமே அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ இதால் கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல அதை ஃபுல்லாகவே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடாருங்க. இதை பார்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாகவே அந்த ட்ராக்கை உடச்சி கம்பியெல்லாம் வெளியே எடுத்து அந்த ட்ராக்கில் ஃபுல்லாக மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டு நெருப்பை பற்றி விட்டுறாங்க. ஓகேவா, கடுப்பில் அப்படி பண்ணிடுறாங்களா. பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பிடிச்சிருது. எவன்லாம் அப்படி பண்ணணும் அவனெல்லாம் எல்லா ஆம்பளைங்களையும் பிடிச்சி கொண்டு போய் கூட்டமாக வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, கீழ் ஜாதி உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, இது மாதிரி என்ன ட்ரெயின் நிப்பாட்டினா ட்ரெயினே கொளுத்துவீங்களா, அந்த அளவுக்கு மோசமாக அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவோட பணத்தையுமே கட்டி வச்சிருக்காங்க. இப்படி அடின்னு அடிச்சோன்னா நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் என்னையா பண்ணுவோம், நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறோம், யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் முயற்சி பண்ணிட்டே இருங்க, பண்ணலன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக ட்ரெயினெல்லாம் போய் எரிக்கிற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த பணம் இருக்குல்ல, இந்த பணத்துக்கு யார் சொந்தக்காரன்னு கேட்குறாரு. அதாவது யாரோ ரிலேட்டிவ் இருக்கீங்கன்னு கேட்டால் யாருமே இல்லை, ஆனால் எங்கள் ஊருக்காரன் தான் கொடுக்க பணத்தைன்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. உங்கள் ஊருக்காரங்கிறதுக்கு ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டால் அது இவங்கள்ட்ட கிடையாது. உங்கள் ஊருக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை, உங்கள் யாருக்குமே அடையாளம் இல்லை, நீங்கள் எல்லாம் செத்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அனாதை பணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது ஐயா பணத்தை கொண்டு ஊருக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கேயே சண்டைங்க, எல்லா போலீஸ்காரங்க கூடயும் செம்ம சண்டை நடக்குது. ஆனால் சண்டையில் வந்து இந்த உடம்பை இப்போ நீ கொண்டு போக முடியலன்னா கூட, அதாவது இந்த உடம்பை நீங்கள் வைக்கலன்னா கூட சுற்றி இருக்க மற்ற மக்களை அடிச்சு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழி இல்லாமல் ஐயாவோட உடம்பை அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைங்க, நேராக என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு ஒரு அடையாளம் வேணும்னா ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு நேராக அந்த குஸ்தி வாத்தியார்கிட்ட போகிறாரு. வாத்தியார்கிட்ட போயிட்டு இது மாதிரி எனக்கு குஸ்தி கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா வாத்தியார் சொல்லிடுறாரு, உனக்கெல்லாம் குஸ்தி சொல்லித்தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் கூலி கேட்டு வருவேன், நீ உனக்கு எதுக்கு நான் கூலி தரணும், அப்படிலாம் சொல்லித்தர முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ என்னன்னா சுற்றி இருப்பாங்க எல்லா குஸ்தி வீரர்கள்லாம் வந்து நம்ம ஹீரோவை அடித்து வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வெளியே போக மாட்டான். சண்டை போட்டு திரும்ப வர்றவனெல்லாம் நம்ம பசங்க சுற்றி நிற்கிறாங்க. ஒரு 3-4 பேர் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் ஆகுறாங்க. எல்லாருமே பிடிச்சி இழுத்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், அதுக்கு நான் நல்லா விளாண்டே ஆகணும், நான் கண்டிப்பாக இதை விளாடுவேன், எனக்கு ஒரு அடையாளம் வேணும், எனக்கு கற்றுக் கொடுங்க வாத்தியாரேன்னு கத்தி நிற்கிறான் நம்ம ஹீரோ. நிற்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோ பிடிச்சி ஒரு வழியாக எல்லாருமே லாக் பண்ணி நம்ம ஹீரோ கீழே இருக்கான். முடிஞ்சா இதுலேருந்து தப்பிச்சுவான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட கை மட்டும் மேலே வருது, நான் இருக்கேன், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு நிற்கிறான். இதை பார்த்துட்டு வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா உடனேலாம் பெருசாலாம் எதுவுமே கற்றுக் கொடுக்கல. நம்ம ஹீரோ கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, சும்மா தண்ணி எள்ளி ஊற்றுறது, மூட்டை எள்ளி போடுறது, இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்க அல்ல கை வேலை தான் நிறைய பார்க்க வைக்கிறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் ஜாதி மக்கள் எல்லாருமே ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாராய காய்ச்சற ஃபேக்ட்ரியில். அங்கே நம்ம ஹீரோ இப்போ வேலைக்கு வராதனால உங்கள் யாரையுமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் விரட்டி விட்டுறான். இப்போ இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோட்ட கெஞ்சுறாங்க, டே வாடா, எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, நீ வந்தால் தான் கிடைக்கும்னு சொன்னோன்னே, நான்லாம் வரமாட்டேன், நான் குஸ்தியில் தான் இருக்க போகிறேன், குஸ்தியில் தான் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னே ஊருக்காரங்கெல்லாம் கடுப்பாயிடுறாங்க. இங்கே பாடுறா, கடைசியில் இவனும் வந்து நம்ம ஊரை மறந்துட்டான், இவனுக்கு ஒன்று கிடைச்ச உடனே நம்மளெல்லாம் மறந்துட்டான், இப்போ இவனால் நம்மளாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாருமே இவன் எதுக்காக போராடுறான்னு கூட தெரியாமல் இவன் கூட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்காரு. நம்ம ஊருக்கு ஒரு அடையாளம் வேணும்னா நான் கடைசி வரைக்கும் போராடி ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக என்ன பண்ணுறாருன்னா, நிறையா அதாவது இந்த அல்ல கை வேலைலாம் நல்லா பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு கடுப்பாயிருது, என்ன எப்போ பார்த்தா எனக்கு அல்ல கை வேலையை தரீங்க, இதுக்கு தானே இருக்க சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒன்னே வந்து வாத்தியார் சொல்கிறாரு, அல்ல கை வேலை கிடையாதுடா, இது லூசு பையில, நீ இந்த தண்ணி எள்ளி ஊத்துறல, இது வந்து ஒரு டெக்னிக், இப்படி தான் ஆளை தூக்கி போடணும், இந்த மூட்டையை தூக்கி போடுறல, இது வந்து ஒரு டெக்னிக், இப்படி தான் இதை பண்ணணும், அப்படி அதை பண்ணணும்னு சொன்னோம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியாவே வருது. ஓகே, இவ்வளோ நாள் நம்ம பண்ணதே ஒரு ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இவர் வந்து நிறைய டெக்னிக் கற்றுக் கொடுத்தார்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக பில்ட் ஆகி நிற்கிறாரு. செம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நிறையா ப்ராக்டிஸ்லாம் எடுத்து குஸ்தியில் பயங்கரமான ஒரு ஆளாக நிற்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வாத்தியாரோட டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவன் தான் கொஞ்சம் பலசாலியாக இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை விட பலசாலியாக நம்ம ஹீரோ வந்துடுறாருங்க. ஓகேவா, இது எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட ட்ரெயின்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருக்காரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது தான் சரியாக இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. திரும்பவும் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு உடனே அதே இடத்துக்கு வராருங்க.
வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை எழுப்புறாங்க. எழுப்பி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒன்றும் இல்லை, நீ தானே அன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஹெல்ப் பண்ணல, எனக்கு ரொம்ப நன்றி ஹெல்ப் பண்ணதுக்கு, உன்னால தான் இன்றைக்கி நான் மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும், ஒரு நாள் நைட்டு என்ன அவனை கிஸ் பண்ணிட்டு போயிட்டான், அதை மட்டும் காப்பாற்று, அவனை யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பார்ப்பாரு, ஒன்றும் இல்லை நீங்கள் நான் தான் கிஸ் பண்ணேன், எதுவும் கண்டுக்காத விடு ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். சொன்னோன்னே என்னது நீ தான் கிஸ் பண்ணியா, அவ்வளோ தைரியமாச்சா, எப்படி ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் கிஸ் பண்ணுற, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிருவா. கேவலமாக திட்ட ஆரம்பிச்சோன்னே ஹீரோ சொல்லிடுவார், இங்கே பாரு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தன் வந்து என்ன பண்ணுவான், லெட்ரு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான், இல்லைனா ஏதாவது கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான், ஏதாவது பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுவான். நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல, உனக்கு கட்டிக்கிறேன்னு சொன்னேன், அதனால தான் நான் முத்தம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிக்கப் லைனை சொல்லுவார். இது கேட்டுட்டு நம்ம ஹீரோ இனிமேல் மடங்கிடுவாங்க. ஆடா என்னடா இவ்வளோ கேவலமான பிக்கப் லைனுக்கு மடங்கிட்டாலே அப்படின்னு பார்த்தேன். நானும் ரொம்ப கேவலமான ஒரு பிக்கப் லைனை சொல்லி நம்ம ஹீரோயினை மடக்கிடுவான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டாரா, இப்போ தான் டோர்னமெண்ட்டுக்கு போகிறாருங்க. ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஊர் லெவலு, டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு, நேஷனல் லெவல்னு போகல. இப்போ நம்ம ஹீரோ அது மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்காரு. அந்த டோர்னமெண்ட்டில் தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரோட வேற ஒரு சிஷியனை தானே இறக்கி ஃபைட் பண்ண வைப்பாங்க. இந்த தடவை மாஸ்டர் சொல்லிடுறாரு, பெட்டி நீ வாடா, நீ வந்து ஃபைட்டை போடு, ஹீரோ வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுறாரு. இதை பார்த்துட்டு சுற்றி இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்னது ஒரு கீழ் ஜாதிகாரனா, அவங்க கூடலாம் சண்டை போட முடியாது, இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஜோடியாக தான் வேலைக்கே போவாங்க, பொண்டாட்டி கூட ரெண்டு பேர் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசிடுவாங்க. இதை கேட்டு ஹீரோ கடுப்பாயிருவான். ஆம்பளையா இருந்தா ஒரு ஆள் வா, ஓகே நீ ஆம்பளை இல்லை எப்படி சொல்றது, அப்படி சொல்ல வரல, என்னால் உங்களால் என்ன அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்ச 2 பேரா வாங்கடா, நான் அடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு சவால் விட்டோன்னே, இதுதானே நல்ல வாய்ப்பு, இவங்களை அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கலாம், இதுக்கு முன்னாடி அந்த சிசியம் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியல, இவனை வச்சு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் போவாங்க. இது வரைக்கும் இது மாதிரி சண்டை நடந்ததே கிடையாது, 1v1 தான் நடக்கும். ஆனால் இப்போ தான் 1v2 நடக்குது. ஓகேவா, இதை பார்த்துட்டு சுற்றி இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ உள்ளே இறங்கிடுவாங்க. உள்ளே இறங்கின உடனே நம்ம ஹீரோ அடிப்பார் தான் நானும் பார்த்தா அடிக்கல. முதல்ல வந்து அடி வாங்குறாரு, பயங்கரமாக அடி வாங்குறாரு, சுற்றி அடி வாங்குறாரு. நம்ம ஹீரோ அப்படி தப்பிச்சு லைட்டாக தான் அடிக்கிறாரு, ஆனால் நிறையாவே அடி வாங்குறாரு. இதை சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. இப்படியே போனோன்னு தான் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நோட் பண்ணுறாரு, நமக்கு பிடிச்ச மாதிரி எப்பயுமே விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருந்தவர் நல்லா திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த டெக்னிக்கில் அடிக்க ஆரம்பிக்கிறாருன்னா, கிரிக்கெட்டில் எப்படி பாலை பேட்டை வச்சு அடிப்பார் அது மாதிரி ஓடி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை பிடிச்சி நல்லா திருப்பி போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அவுட் பண்ணி விட்டுறாரு. ஒன்றும் இல்லை, அவங்களோட முதுகு தரையில் பட்டாலே அவங்க அவுட்டுங்க. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அமுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை அமுக்க முடியல. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா 2 பேரையுமே திருப்பி போட்டு ஒரு வழியாக வந்து ஜெயிச்சிடுறாரு. ஒரு பெரிய வெற்றியாக இருக்குங்க. இதை பார்க்க எல்லாருமே சுற்றி இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இது அந்த வாத்தியாருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அடுத்த நேஷனல் லெவலுக்கு போகணும். நேஷனல் லெவலுக்கு போகிறதுக்கு தான் இந்த ஊர் மக்கள்லாம் நம்ம ஹீரோவை நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோ போகக்கூடாது, நாங்கள் நினச்சா தானே இவனால் போக முடியும், இங்கேருந்து நாங்கள் போக அலோவ் பண்ண மாட்டோம், இவனுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், அதுக்கு நம்ம ஊர் பேரை வச்சு தான் இவன் போவான், ஆனால் நான் இந்த தடவை போக விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஏன் போக விட மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை இவன் வந்து ஒரு கீழ் ஜாதிக்காரன், இவனை நம்ம அலோவ் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம ஊருக்கு அசிங்கம், அப்படி இவன் போகிறதா இருந்தால் நம்ம ஊருக்காரனா இவன் மாறணும், அதாவது நம்ம ஊருக்காரனா இவன் மாறி நான் நம்ம ஊருக்காரனா போகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. என்ன பண்ணுறது, வேறு வழியில் நம்ம போயே ஆகணுங்கிற ஒரு முடிவில் ஓகே நான் உங்க ஊருக்காரனாவே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது எழுதி கொடு அப்படின்னு சொன்னோன்னே எழுதி நம்ம ஹீரோ வந்து ஒரு மையம் வச்சு கொடுத்துருவான். இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ஜாதிக்கார மக்கள் ஊரில் இருக்க எல்லாருமே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு டே கடைசியில் இவனும் பார்த்தா முதுகில் குத்திட்டான்டா, காசு அது இதுன்னு பார்த்துட்டு கடைசியில் இவனுமே நம்மளை முதுகில் குத்திட்டான்டா, வாங்கடா இதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இவனை கண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எந்த நோக்கத்துக்காக கஷ்டப்படுறாங்கிறது வந்து இவங்க யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. சரி, ஆனால் நம்ம ஹீரோ அதோட ஸ்டாப் பண்ணல, அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. இப்போ நேஷனல் லெவல் நம்ம ஹீரோ போறாருல, இப்போதான் அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் விடுறாருங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது மாதிரி நம்ம வாத்தியார் அதாவது காலங்காலமாக வந்து ஒரு விலங்கு ஒன்று இருக்குது, காலில் மாற்ற ஒரு செயின் மாதிரி ஒரு ஓகேவா கோல்டு செயின் அது வந்து எப்படின்னா குஸ்தி சண்டை போடுறப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறவங்கிட்ட அந்த செயின் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா ஜெயிக்கிறவன் காலில் அதை மாட்டி விடுவான். இது பரம்பரையாக ஒரு பரம்பரைகிட்ட மட்டுமே அது இருந்துகிட்டே இருந்துச்சு, எந்த கைக்குமே மாறல. ஆனால் வாத்தியார் வந்து என்ன பண்ணார்னா சின்ன வயசில் போய் அந்த பரம்பரையை தோக்கடிச்சு அவன்கிட்ட இருந்து அந்த இதை வாங்கிட்டார். ஓகேவா, இப்போ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு, நான் என்கிட்ட இருக்க அந்த செயினை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட சிஷியனை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க காலில் நானே மாட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சவாலை விடுறாரு. சவாலை விட்டுறது யாருக்கும் இல்லை, அந்த பரம்பரைக்காரனுக்கே தெரிய வருதுங்க. தெரிய வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா எப்படியாவது இவங்களை ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒன்னே நேஷனல் டீமுக்கு நம்ம ஹீரோவையும் அவனோட சிஷியனையும் என்ன பண்ணுறான்னா இன்வைட் பண்ணிடுறான். ஓகேவா, நேஷனல் போட்டி நடக்கணும் அப்படின்னு. இப்போ நேஷனல் போட்டி நடக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே போறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்னக்கூன ஒரு மேட்ரு ஒன்று நடக்குதுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வாத்தியாரோட சிஷியன் இருக்கான்ல அவனுக்கு எப்படி இருந்தாலும் பொறாம இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி நான் தான் நேஷனல் போனேன் இப்போ நீ போற அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோட ஜாலியாக நல்ல மாதிரி பேசுகிற மாதிரியே பேசிட்டு என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோவோட காலில் வந்து ஒரு பெரிய கட்டை எடுத்து அடிச்சிருவாங்க. பயங்கரமாக அடிச்சிருவான். அடிச்சதுல நம்ம ஹீரோக்கு அங்கே பயங்கரமான பெயின் ஒன்று வந்துடும். ஓகேவா, அடிச்சு போட்டு இதுக்கப்புறம் நீ எப்படிடா குஸ்தியில்
ஜெயிக்கிறேன் நானும் பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கு ஃபைனல்ஸ் போகிறதுக்குலாம் கொஞ்சம் சில இது இருக்குல்ல, அதெல்லாம் சின்ன ஃபஸ்ட்டு நிறைய பிளேயர்ஸ்லாம் வருவாங்கள்ல, அவங்களெல்லாம் தோக்கடிக்கும் போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக எல்லாருமே தோக்கடிச்சிருவார். அங்கிட்டும் அந்த பரம்பரை இருக்கான்ல, அந்த பரம்பரைக்காரனோட சிஷியனும் அழகாக அப்படி தோக்கடிச்சிட்டே வந்துடுறான். இப்போ செமிஃபைனல் இவங்க 2 பேருக்கு தான் நடக்க போகுது. ஓகேவா, அப்போ போது தான் அந்த சிஷியங்காரன் போயிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த எதிரிங்கள்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி அவனோட காலை டார்கெட் பண்ணுங்க, அவனோட காலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கான், நான் அடிச்சு வீக் பண்ணி விட்டேன், காலை டார்கெட் பண்ணால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவையும் கொடுத்துட்டு போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெடியாக இருக்காரு சண்டை போகிறதுக்காக, எப்படியாவது ஜெயிச்சாகணும், நான் ஜெயிச்சா மட்டும்தான் என்னால் வந்து நம்ம என்னோட ஊருக்குன்னு ஒரு அடையாளத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்காருங்க. ரெடியாக இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த எனிமிக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோ கால் தான் வீக்னஸ் அப்படின்னு. ஓகேவா, வீக்னஸை டார்கெட் பண்ணுறான், காலை பார்த்து நம்ம ஹீரோட காலையை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வீக் ஆகுறாரு, நிற்க முடியல நம்ம ஹீரோனால. அதனால அவரோட விளையாட்டு ஸ்கில்ஸ் கம்மியாகுது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிறையா பாயிண்ட் எடுத்துட்டாரு, ஆனால் செகண்ட் ரவுண்டில் கம்மியான பாயிண்ட் எடுத்துருக்காரு. இப்போ தேர்ட் ரவுண்ட்லேயும் கம்மியான பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ஹீரோ தோத்துருவார், அவரால் செமிஃபைனல்ஸில் ஜெயிக்க முடியாது, ஃபைனல்ஸ் போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காரு, அடி வாங்குறாரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாஸ்டர் போட்டு திட்டுறாரு, ஏன்டா ஒழுங்காக விளையாட மாட்டா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே போக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் பார்த்து திரும்ப அந்த கிரிக்கெட்டை விளாட்ற மாதிரி இவனை பிடிச்சி பெல்ட்டி அடித்து 2 தடவை தூக்கி போட்டு முதுகை வந்து தரையில் பட வச்சிடுறாரு. அதனால் நம்ம ஹீரோ 5 பாயிண்ட் அதிகமாக எடுத்து ஜெயிச்சிடறாருங்க ஒரு வழியா. ஓகே, ஜெயிச்ச உடனே நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சுதான் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி நின்றுக்கிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுகிறாரு. ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ காலில் கொஞ்சம் அடி பயங்கரமாக பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எனிமிக்காரன் வேற பயங்கரமாக போட்டு அடிச்சனால என்ன எடுத்தோம்னா நம்ம ஹீரோ கால் பயங்கரமாக இதாகி நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கி விழுகிறாரு. உளுந்த உடனே இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கிறார். கண் முழிச்ச உடனே என்னாச்சு வாத்தியாரே என்னாச்சுன்னு கேட்டோன்னே ஒன்றும் இல்லைடா நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் சொன்னோன்னே இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ எந்திரிக்க ட்ரை பண்ணுறப்ப தான் பார்த்தா காலில் கட்டு போட்டிருக்கு. என்ன கட்டு போட்டிருக்கு, சரி வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஃபைனல்ஸ் வர இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறான். கட்டு தானே, ஒன்றும் இல்லை சின்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோனால் நடக்கவே முடியல. ஏன் நடக்க முடியல என்னாச்சுன்னு கேட்டோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வராரு. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் காலில் வந்து ஏற்கனவே நீங்கள் இத்தனை வருஷமாக நடந்தே உங்கள் காலில் ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதில் இருக்க ஒரு நர்வ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃபைட் ரொம்ப சிவியராக பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நர்வ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி இனிமேல் உங்களால் அந்த ரைட் லெக் இருக்குல்ல அதில் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொண்டு வர முடியாது. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவ் லெக்காக தான் வச்சுக்க முடியும். இனிமேல் உங்களால் குஸ்திலாம் விளையாட முடியாது, நீங்கள் விளையாடுறதுக்கு ஒரு அன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே இதை கேட்டு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாயிருவார். அதெல்லாம் கிடையாது, அது எப்படி நீங்கள் சொல்லலாம், என்ன அன்எலிஜிபிள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும், நான் விளையாடுவேன், எனக்கு ஃபைனல்ஸ் இருக்குது, நான் விளையாண்டே ஆகணும், வேணாம் வாங்க நான் மாஸ்டரோட குஸ்தி போட்டு காட்டுறேன்னு சொல்கிறவரால் நிற்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் திரும்ப போய் டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. டாக்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் ஃபைட் பண்ணி ஆகணும், ஃபைனல்ஸ் இருக்குன்னு சொல்லி அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது தான் வாத்தியார் சொல்கிறாரு, டேய் ஃபைனல்ஸ் முடிஞ்சு 3 நாள் ஆகுதுடா, நீ 3 நாளாக வந்து அன்றைக்கி மயக்க போட்ட நீ 3 நாளாக வந்து சுயநலவிலே இல்லை, இன்றைக்கி தான் எந்திரிச்சிருக்க, ஃபைனல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, போட்டி இனிமேல் மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. வருத்தப்படுறவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன தான் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ கால் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேது, இனிமேல் ஃபைட்டும் பண்ண முடியாது, ஃபைனல்ஸே மிஸ் பண்ணிட்டாரு. வருத்தத்திலே ஊருக்கு போகிறாருங்க. ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த மேல் ஜாதிக்காரங்க இருப்பாங்க இல்லை, அவங்க தான் கொஞ்சம் நிறையா காசுலாம் கொடுத்து நம்ம ஹீரோ இதுக்கு ஃபைனல்ஸ் காமிச்சு வச்சுருக்காங்க. ஓகேவா, அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட வாங்கின காசெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து நிலம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோக்கு, அதையும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு எழுதி கொடுத்து ஒரு அச்சு வச்சு கொடுத்தாருல நான் உங்கள் ஊருக்காரன் அப்படின்னு, அந்த லெட்டரை மட்டும் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா பிச்சு போட்டுறாரு. பிச்சு போட்டுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தால் ட்ரெயினோட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கிளம்புறாருங்க. போனவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லி போகிறாரு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பற்றி கொஞ்சம் ஹெட் இருப்பாங்கல்ல, அந்த மேலதிகாரி இல்லை மினிஸ்ட்ரு, அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு போகிறாருங்க. போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தங்களாம் மீட் பண்ணுறாரு, நிறைய பேருக்கு மனு கொடுக்குறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு. ரொம்ப நாள் இப்படியே ஓடுது, ஆனால் யாருமே நம்ம ஹீரோவை கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஓகேவா, இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கடைசியாக தான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தரை போய் மீட் பண்ணலான்னு இருக்காரு. அவர் வந்து எப்பயுமே ஒரு ரூட்டில் தான் போய்கிட்டே இருப்பார். அவரை போய் மீட் பண்ணலான்னு பல தடவை ட்ரை பண்ணாலும் சுற்றி இருக்க போலீஸ்லாம் நம்ம ஹீரோவை தடுத்துடுறாங்க. என்னடா இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, எப்படி தடுக்கலான்னு பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே இறங்கி போயிட்டு அவன் போகிற கார் இருக்குல்ல அதை அப்படியே பிடிச்சி தூக்கிடுறாருங்க. இதை பார்த்துட்டு மினிஸ்டர் எவன்டா அவன் காரை தூக்குறான் அப்படின்னு வெளியே வந்து பார்த்துட்டு என்னப்பா தம்பி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் உடனே அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இப்படி தான் எங்கள் ஊர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே, டே உங்கள் ஊருக்கு வந்து ட்ரெயின் கொண்டு வரது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, ஸ்டேஷன் கொண்டு வரது பெரிய விஷயம், அது கஷ்டம் இது கஷ்டம்னு சொன்னோன்னே உங்கள் ஊருக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை, உனக்கு அடையாளம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா தான் நம்ம ஹீரோ காமிக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை இங்கே பாருங்கள், நான் அது மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கேன், ஃபைனல்ஸ்லாம் என்னால் போக முடியல, நான் அது மாதிரி சில்வர் மெடல் வரைக்கும் வாங்கியிருக்கேன் இந்தியாக்காகன்னு சொன்னோன்னே, சில்வர் தானே வாங்கினேன் கோல்டு வாங்கலையில அப்படி தோத்துட்டுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இப்போவும் நம்ம ஹீரோவை வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி கேவலப்படுத்தி பேசிடுறாங்க. ஜெயிச்சு அவன் சொன்னா மட்டும் தான் அந்த உலகம்
சத்தம் கேட்கும், இப்போ வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்தணும்னா நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே நேரம் நடந்து வந்து டெல்லியில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தான் சரியாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வர மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் ஒன்றுமே பண்ணாமல் ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. என்னடா இவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருந்தவர் தான் என்ன பண்ணுறாருன்னா நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ட்ரெயின்லேருந்து அப்படியே வெளியே டோர் கிட்ட வந்து நிற்கிறாருங்க. நின்றுக்கிட்டே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அவரோட காலை வந்து நேராக வெளியே நீட்டுறாருங்க. ஏன்டா வெளியே நீட்டுறான்னு பார்த்தா அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேடு மாதிரி ஒன்று வந்து என்ன பண்ணுறா நம்ம ஹீரோ காலை அப்படியே வெட்டி துண்டாக்கிடுது. அவர் ஏற்கனவே அவரோட ரைட் கால் தான் வேலை செய்யல கொஞ்சம், இப்போ துண்டாக்கிடுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த உள்ளே பார்த்தார்ல, அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. கால் முடியாதவங்க இருப்பாங்கல்ல, ஹேண்டிகேப் இருப்பாங்கல்ல, கால் ஒரு கால் இல்லாதவங்க, 2 கால் இல்லாதவங்கலாம், அவங்கெல்லாம் காலில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று மாட்டிட்டு தான் ஓடுவாங்க. அந்த போட்டிக்கு நம்ம ஏன் ஓடக்கூடாது, நம்ம ஏன் அந்த ஸ்போர்ட்ஸை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணியிருக்காரு. இப்படி அவர் கால் துண்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணி இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து அது மாதிரி கால் இதில் மாட்டி நல்ல ட்ரைனிங் எடுத்து இப்போ அவர் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸுக்கு போக போகிறாரு. ஓகேவா, அந்த ரன்னிங் ரேஸுக்கு போக போகிறாரு. இப்போ அவர் அந்த ட்ராக்கை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா அதோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஓகேவா, ஃபைனல்ஸ் சொல்கிறேன் நான், ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஓகே, இப்போ அதுக்கு வந்து அவர் போயிருக்காரா, இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது. ஓகேவா, எதுனா இந்த மேல் ஜாதிக்காரங்களுக்கும் சரி கீழ் ஜாதிக்காரங்களுக்கும் சரி, ஒன்று இந்த கீழ் ஜாதிக்காரங்க எல்லாம் மேல் ஜாதிக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு இது மாதிரி டிவியில் நாங்கள் பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு கேட்டோன்னா அவங்களுமே அலோவ் பண்ணுறாங்க. சரி வாங்கடா பார்ப்போம் அப்படின்னு. இப்போ எல்லாருமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரெடியாக இருக்காரு ஓடுறதுக்கு. உடனே ஓடவும் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஓகேவா, அதாவது தன்னோட ஆம்பிஷனை அடைகிறதுக்காக ஒருத்தன் எவ்வளோ வரைக்கும் போவான், எவ்வளோ லிமிட், ஒரு எந்த அளவுக்கு லிமிட்டுக்கு போவான், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தானுங்க. நம்ம ஹீரோ அந்த காலேஜ் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஸ்லிப் ஆகி கீழவும் விழுகிறாரு. அவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல அந்த ஐயா நின்றுட்டு இருந்தார்ல, அவரை போய் நம்ம ஹீரோ காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதை மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஐயாவை நான் காப்பாற்ற போனால் எப்படி ஓடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ஒரு ரயில்வே ட்ராக்காக நினச்சிட்டு ஓடுறாரு. நார்மல் ட்ராக் இல்லாமல் நினச்சிட்டு பயங்கர வேகமாக ஓடுறாரு. ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே தாண்டி போகிறாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரே டைமில் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் ஜெயிச்சானே கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. யார் ஜெயிச்சிருப்பான்னு பார்த்தா கேமராவில் சரியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இந்தியா தான் இந்த கோல்டு மெடலில் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணோன்னா எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம். இப்போ வர்றாங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் நம்ம ஹீரோ கோல்டு மெடல் போடலான்னு போடுறப்போ நம்ம ஹீரோ சொல்லிடுறான், நான் எனக்கு வேணாம் மைக்கு கொடுங்க, நான் மைக்கில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னோன்னே ஓகே மைக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னு தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து ஒரு இந்திய குடிமகனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ வேறு கண்ட்ரிக்காரனா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இல்லைப்பா தம்பி, நீ ஆந்திர பிரதேசில் தான் வந்திருக்க, நீ இந்தியாவை சேர்ந்தவன் தான் சொன்னோன்னே. ஆனால் எனக்குன்னு ஒரு ஆதார் கார்டே கிடையாது, நீங்கள் எப்படி நான் இந்தியக்காரன்னு சொல்கிறீங்க, என் ஊருக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது, என் ஊரில் ஒரு ரயில்வே ட்ராக் ஸ்டேஷன் கூட கிடையாது, எப்படி நான் இந்தியன் ஆவேன், ஒரு ஆதார் கார்டு இல்லை, ஒரு ஓட்டர் ஐடி இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, நான் இந்தியக்காரனே கிடையாது. ஏன்னா எங்கள் ஊர் அந்தளவுக்கு கேவலமாக மோசமான ஒரு இடத்துல இருக்குது, நான் எல்லா கவர்மெண்ட் கிட்டையும் போனாலும் யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது. அதாவது வெள்ளைக்காரன் வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் வர்றப்ப அவன் உச்சா பண்ணணுன்னு தான் வச்சான். ஆனால் அந்த உச்சாவோட கேவலமாக போயிட்ட மாட்டாங்க. ஏன் எங்கள் ஊருக்கு ஒரு ஸ்டேஷன் கூட கொடுக்க மாட்டீங்க? எங்கள் ஐயா ஒருத்தர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ போராடி என்ன பண்ணார்னா ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். கடைசியில் அவரும் செத்து போயிட்டார். நானே என் மூச்சு இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவேன். இந்த கேம்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதில் எனக்கு ஆர்வம் கிடையாது. ஆனால் ஒரு அடையாளம், இந்த கேம் எனக்கு ஒரு அடையாளத்தை தரும், இந்த கேம்னால என் ஊருக்கு ஒரு அடையாளம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் வெளியில் தான் ஓடனே தவிர எனக்கு இந்த கோல்டு மெடல் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறாரு. இதை கேட்டு எல்லா மக்களுமே, சுற்றி இருக்க மக்களுமே சரி, இவருக்கு நம்ம ஹீரோக்கு அந்த கோல்டு மெடல் போட வந்தவருமே சரி, அவருக்கும் புரிய வருது, ஓகே இது மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஹீரோ இன்னொன்று சொல்கிறாரு, என் ஊர் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் 18,000 ஊர் இப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சுற்றி இருக்க எல்லா மக்களும் கைத்தட்டி நம்ம ஹீரோ பயங்கரமாக பாராட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எதில் வந்து ஊரில் இறங்குறாருன்னா அவர் சொன்ன மாதிரியே வைராக்கியத்தோட இந்த ட்ரெயினில் வந்து இறங்குறாருங்க. இப்போ தான் ஒருத்தர் சொல்கிறான், இந்த ஊருக்கு வந்து உன்னோட பேர்லேயே ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறாங்கன்னு சொன்னோன்னா என்னோட பேர் வேணாம் ஐயாவோட பேரில் வச்சிருங்க அப்படின்னா நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா ஐயாவோட பேரில் அந்த ஊரில் பெரிய ஸ்டேஷனும் வச்சிடுறாங்க. இப்போ என்ன தான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருதுங்க. இப்போ தான் சரியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் இருக்கார்ல அவரை காமிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ உண்மையாகவே ஹீரோ வந்து இவ்வளோ பண்ணியிருக்கானா, ஒரு மனுஷனால இத்தனை ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியும், அதுவும் ஸ்போர்ட்ஸுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானா, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான், இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வரைக்கும் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு அவனை பற்றி தெரியாமல் போயிடுச்சு. அதாவது இது மாதிரி கிராமங்களில் இப்போ இவ்வளோ டேலண்டான ஆளுங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் லெஃப்ட் சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த சிலையாக வச்சிருப்பாங்க. கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு நம்ம ஹீரோ ஓடுற மாதிரி, அது வந்து காலில் அந்த பிளாஸ்டிக்கை போட்டு ஓடுற மாதிரி பெரிய
சிலையாக வச்சுருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் ஹீரோவை மீட் பண்ண விரும்பலை, எனக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஹீரோ சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நான் நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பேரை தான் நான் ரெடி பண்ண போகிறேன், எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து உடனே கிளம்புறாருங்க. கிளம்பி போகிறத என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு அந்த கவுன்சில்கிட்ட பேசுகிறாரு ஃபுல்லாக எல்லாத்தையுமே. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு முகாம் ஒன்று நடத்த போகிறோம், அந்த முகாமில் எல்லா கிராமங்கள் சிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே நடத்த போகிறோம், எதையுமே மிஸ் பண்ண போகிறதே இல்லை, எல்லா இடத்துலையுமே நடத்தி அங்கே டேலண்ட்டாக இருக்க ஒவ்வொரு பீப்புள்ஸையும் செலக்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பர்டிகுலராக ட்ரைனிங் கொடுத்தோம்னா நம்ம வந்து பெஸ்ட்டான பிளேயர்ஸை செலக்ட் பண்ண முடியும், நம்ம இந்தியாவுக்கு கோல்டு மெடல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க, எங்கேயுமே போர் அடிக்கல. பட் சில ஆக்ஷன் சீன்ஸ், அந்த கிரிக்கெட் சீன்ஸு, அப்புறம் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கிரிஞ்சியாகவும் காமெடியாகவும் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, கதை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.